புயல் மழைக்காலங்களில் கடலோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக வாழவும், கடல் அலைகள் மற்றும் மண் அரிப்பால் படகு சேதாரம் ஆவதை தடுக்கவும் அரசு தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக அமைந்துள்ள கடலோர பகுதியான மீனவர்கள் வாழும் கிராமமான பனையூர் குப்பம், தழுதாலி குப்பம், கடப்பாக்கம் குப்பம் உள்ளது. புயல் சீற்றம் காரணமாக பனையூர் குப்பத்தில் கடல் அலைகள் சீற்றமானது சுமார் 15 அடி உயரத்திற்கு சீறி பாய்கிறது. மேலும் அலையின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கரையோரம் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. பனையூர் பெரிய குப்பத்தில் மீனவர்கள் படகுகளை மேடான பகுதியில் கொண்டு சென்று நிறுத்தி வைத்துள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருப்பதால் படகுகளை ரோட்டின் மீது கொண்டு செல்ல முடியாது. மீறினால் படகுகள் சேதாரம் ஆகும் என கூறுகின்றனர். தொடர்ந்து புயல் மற்றும் மழைக்காலங்களில் அலையின் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் சேதாரம் ஆகின்றது. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. அதனால் எங்கள் கடலோர பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம். ஆனால் இதுவரை அரசு செய்யவில்லை. அப்படி தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுத்தால் படகு மட்டுமல்ல, நாங்களும் பத்திரமாக வாழ்வோம். புயல் காரணமாக தொடர்ந்து 5 நாட்கள் நாங்கள் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். இதுபோன்ற நாட்களில் எங்களுக்கு அரசு உதவி செய்தால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். எங்களுக்கு புயல் வரப்போகிறது என்றால் முன்கூட்டியே தெரியும். கடலில் அதிகமாக கொத்து கொத்தாக பாம்புகள் மிதக்கும். கடலோர கரையில் மண் அரிப்பு ஏற்படும். இதெல்லாம் புயல் வருவதற்கு முன் ஏற்படக்கூடிய அறிகுறி. அதை வைத்து நாங்கள் கணித்து விடுவோம் புயல் வரப்போகிறது என்று. அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் படகுகள் சேதாரம் ஆவது குறைவதில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர்.